வெல்கம் டு ரெதினா கான்ஸ். ஸோ IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 2 ஷிஃப்ட்டாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷிஃப்ட்டோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் டேட் அண்ட் இன்டர்வியூ டேட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம் நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ரெதினா கான்ஸ் ஆப்பில் ப்ளே ஸ்டோரில் ரெதினா கான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த மொபைல் ஆப்பில் இந்த வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்கமிங்கில் நம்மளுக்கு SBI எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, இந்த SBI எக்ஸாமில் ஹை லெவல் DI கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ கோர்ஸாக இந்த DI கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். DI மெயின்ஸ் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 கோர்ஸும் ரெதினா கான்ஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் டிசம்பர் ஆர் ஜனவரி வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப IBPS வழக்கமாக ஃபாலோ பண்ணுறது ஜான் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளே ரிசல்ட்டை விட்டுட்டு ஜான் 4th வீக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஜான் 22 அல்லது 25 போல் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சு அப்படின்னா டிலே ஆயிடுச்சு. ஜான் 30 தான் ரிசல்ட்டே விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ் கேப்பில் தான் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 2022 என்ன பண்ணிட்டாங்க, ஜான் 5th ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஜான் 4th வீக் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 2021 February 10th தான் விட்டாங்க. ஸோ February 10th 2022 தான் ரிசல்ட் விட்டாங்க 2021க்கான நோட்டிஃபிகேஷனில். ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவே ஒரு ஃபிக்ஸ்டான டேட் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு படி டிசம்பர் ஆர் ஜனவரின்னு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் மேபி ஜான்வரி ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் வந்து இந்த இயர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி டிலே ஆனிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூ டேட்டும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி தள்ளி போகும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஜான் ஃபஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் வருது அப்படிங்கிறப்ப பிப்ரவரியில் ஜான் 4th வீக் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் இந்த ரிசல்ட் டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ரிசல்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் உள்ள டைம் கேப்பும் குறையும் நம்மளுக்கு. அதே சமயத்தில் அந்த இன்டர்வியூ வந்து இப்போ என்ன பண்ணணும், ஏப்ரல் 1 வந்து அவங்க ரிசல்ட் விடணும். ஸோ அப்போ பிப்ரவரிக்குள்ளே அவங்க இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணினா தான் மார்ச்சுக்குள்ளே அந்த அலாட்மெண்ட் எல்லாம் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்து அவங்க ஏப்ரலில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரியை தாண்ட விடவே மாட்டாங்க. அதனால் பிப்ரவரிக்குள்ளே முடிக்கணும். சப்போஸ் இந்த 2021 வந்து February 10th வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து பிப்ரவரிக்குள்ளேயே அவங்க வந்து இன்டர்வியூ வந்து முடிச்சிட்டாங்க. February I think February 4th வீக்கே முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிப்ரவரிக்குள்ளே இன்டர்வியூ முடியுது அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிசல்ட் வந்து ஜான் ஃபஸ்ட் வீக் வரதா ரிசல்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஜான் ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறப்ப ஜான் 4th வீக் வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த ஜான் 4th வீக் வருது இல்லையா, அந்த சமயத்தில் சப்போஸ் SBI எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குதுங்கிறப்ப அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போலேருந்தே இப்போ டைம் கேப் நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்டர்வியூக்கு இதெல்லாம் நம்ம RRB PO இன்டர்வியூ போயிருப்பாங்க. ஒரு சிலர் இதுதான் ஃபஸ்ட் இன்டர்வியூவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போலேருந்தே பிளான் பண்ணி என்ன படிக்கணும், இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ யார் யாரும் போனாங்களோ அவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் ஃபீட்பேக் கேளுங்க. அதுபடி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கான வீடியோஸுமே நம்ம அப்கமிங்கில் வீடியோஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கான ஐடியா என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாகவே இன்டர்வியூக்கான வீடியோஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே.